ஒரு நெருப்பு மலை வானத்திலும் பூமியிலும் முடிவில்லாமல் எழுந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் உயர்ந்தவர் என்று வாதிட்டு பிரபஞ்ச இயக்கத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர். இதை பார்த்து பயந்த தேவர்கள் கைலாயத்திற்கு விரைந்தனர். சிவனிடம் உதவி கேட்டார்கள். தேவர்களுக்கு உதவ சிவன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். வானத்தை தாண்டி பாய்ந்து செல்லும் முடிவில்லாத நெருப்பு தோணாக மாறினார். இந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு முடிவை கண்டுபிடிப்பவர்தான் உயர்ந்தவர் ஆவார் என்று சிவபெருமான் விஷ்ணு பிரம்மாவிடம் கூறினார். விஷ்ணு வராக வடிவத்தை எடுத்து பூமியில் ஆழமாக தோண்டினார். பிரம்மா அழகான அன்னப்பறவையாக மாறினார். வராகர் ஆழ்ந்த இருளை அடைந்த பிறகு இதற்கு முடிவு இல்லை என்பதை உணர்ந்து சோர்ந்து மீண்டும் மேலெழத் தொடங்கினார். பணிவுடன் உண்மையை உணர்ந்து தூணின் முன்வணங்கினார். அன்னப்பறவையாக மேலே மேலே பறந்தார் பிரம்மா. ஆனால் அந்த அக்னி ஸ்தம்பமத்தின் முடிவு எங்கும் தெரியவில்லை. அப்பொழுது சிவன் தலையில் இருந்து ஒற்றை தாழம்பு பூ தெய்வீக ஒளியில் மிதந்து கீழே விழுந்தது. இதையே எனக்கு சாட்சி என்று நினைத்தார். பிரம்மா திரும்பி உச்சியை அடைந்தேன் என்று கூறினார். கோபத்தில் சிவன், உனக்கென பூமியில் ஆலயம் இருக்காது, தாழம்பு பூவும் என்றும் வழிபாட்டிற்கு உதவாது என்று இறுதியாக தீஸ்தம்பம் அண்ணாமலை மலையாக மாறியது. திருவண்ணாமலைக்குச் சென்று நித்திய வசீகரத்தை காணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்கு பின்தொடரவும்.